வணக்கம் ஃபைட்டர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக MFN 18ல் ஸோ ஆர் ஃபைட்டர் மை கோச் புருஷோத்தமன் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வான் MFN 18ல் ஒரு பயங்கரமான வின் எடுத்திருந்தார். ஸோ ரவுண்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 2 minutesல RNC போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாரு ஃபைட்டை. ஸோ நம்ம வந்து ப்ரீ ஃபைட்டில் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ மைண்ட் செட் எப்படி இருக்குது, ட்ரைனிங் கேம்ப் எப்படி போச்சு, ஸோ ஃபைட் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அப்படிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூ மாதிரி கேட்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ MFN எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த ஒரு ஃபினிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, ஃபைட் எப்படி போச்சு, ஸோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேட்க போகிறோம். ஸோ கோச் வந்து இங்கே தான் இருக்கார். ஸோ ஐ வெல்கம் ஃபைட்டர் புருஷோத்தமன் ஹியர். வெல்கம் கோச். ஸோ ஃபைனலி MFNல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. மேலேருந்து மேலே போய் ஒரு வின் எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவு டு யூ ஃபீல் கோச்? எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன அனிமி எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தேன். அவனுக்கு எனக்கு கம்பேர் பண்ண எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது. ஸோ அதோட ரியல் ஃபீலிங் என்னன்றதை நான் மேட்ச்சுக்கு முன்னாடியும் சரி மேட்ச்சுக்கு அப்புறமும் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ நான் வின் பண்ணதை விட எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் எனக்கு பின்னாடி நான் ஒருத்தர் வின் பண்ணுறதுனால அதை இவ்வளோ பேரோட வெற்றியாக அவங்க பார்க்குறாங்க, அந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்னும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அது எனக்கு புதுசு. ஸோ அது நல்லா இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு பர்சனல் வின் மாதிரி தான் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணுன்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, உங்கள் மைண்ட் செட் கோயிங் இன் டு த ஃபைட் ஜோதி கலிதாவோட. ஸோ ஓகே, MFN டெபியூ நம்ம ப்ரீ ஃபைட்லாம் பேசணும். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி லாக்கர் ரூமில் இருக்கும்போது, ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, என்ட்ராகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது, என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தீங்க நீங்கள்? ஸோ அங்கே தான் நம்ம டீமை பாராட்டணும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப ஏன்னா அந்த இடத்துல மைண்ட் செட்டை எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கமோ அதுதான் வந்து ஏர்லி ஃபெட்டிக்லேருந்து அந்த ஒரு பேனிக், அந்த ஒரு ரஷ்ஷு, இது எல்லாத்தையும் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப காமாக கம்போஸ்டாக ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ப்ரிப் பண்ணிட்டு இருந்தோம். ஷேடோஸ், பேட் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் நாங்கள் வாக் பண்ண சொல்லியும் சில மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ்லாம் நல்லா பேசி எதுக்காக சண்டை போடணும்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணவே எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை வச்சு ஞாபகப்படுத்தினாங்க. அண்ட் தென் உள்ளே போகும்போது எல்லா வாட்டியும் ஒரு மாதிரி ஆல்ரெடி மைண்டுக்குள்ளே லாஸ்ட் மினிட் உள்ளே போகிறோம், இந்த கொஸ்டின் இருக்குது, இதை ரிவைஸ் பண்ணணும், இந்த பாயிண்ட்டு கீ பாயிண்ட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம மண்டைக்குள்ள நிறைய ஓடல. எல்லா மேட்ச்குள்ளேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் உள்ளே போனால் இதை பண்ணணும், நான் இங்கே தப்பு பண்ணணும், அண்ட்ரோப் போடணும், அங்கே கிக் அடிக்கணும், அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ரீகேப்பே என் மைண்டில் இல்லை. இந்த கொஞ்சம் ஓவர் திங்கிங் இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு இதுவே இல்லை. ரொம்ப பிளெயினாக என்ன பண்ண வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக தான் இருந்தேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேட்ச்சில். அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த வாக் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அது அங்கே தான் ஒரு பயங்கரமான ஸ்விட்ச். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஆன் ஸ்பாட். அதை சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நான் என்னை சட்டிலாக வச்சுக்கணும். ரொம்ப நான் சொன்ன மாதிரி கண்டமேனிக்கு போட்டு என் நினைப்பை வந்து அங்கே இங்கேன்னு போக விடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அமைதியாக இருந்தேன். ஸோ எனக்கு வாக் அவுட் சாங் கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு நான் ஆதியண்ணா ஃபேனுன்றதுனால, ஐபாப் ஆதியண்ணா ஃபேனுன்றதுனால மியூசியம் இருக்குது, அந்த பாட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் என்னோட மோட்டிவேஷனல் சாங் லிஸ்ட்டில் நான் போய் பார்க்க சொல்ல ஒரு சில பாட்டெலாம் இருந்தது. அப்போ தான் எனக்கு இந்த ஒரு பாட்டு என்னோட வாக் அவுட் சாட் போராடலாம் அந்த எனக்கு சாங் வந்து அது எப்பயுமே என்னோட 5th 4th லிஸ்ட்டில் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்து எப்பயுமே இருக்கும். அங்கே எனர்ஜி டிப் ஆக சொல்ல நடுவில் இந்த சாங்கை போட்டேன்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்ல எனர்ஜி பயங்கரமாக வரும். ஸோ இதை போடலான்னு தான் நான் நினச்சிட்டு வச்சேன். எனக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வாக் அவுட் சாங் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 2 ப்ரோஃபைல் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் வாக் அவுட் சாங்லாம் இல்லை. கேட்டாங்க பட் போடல. எனக்கு வந்து ஓகே, நான் ஒரு மாதிரி பிளெயினாக ஷட்டிலாக காமாக இருந்தேன். என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வின் பண்ணணும் அப்படி இருந்தேன். எனக்கு என் எனர்ஜி வந்து ஆக்சுவலாக ஸ்பைக் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாக் அவுட் சாங் பேட்டைக்காரன் அப்படின்னும் போது அப்படியே எனக்கு ஒரு ஓப்பன் அப் ஆச்சு. எனக்குள்ள ஏதோ சம்திங் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது. என்ன மீறி நான் தலையாட்ட ஆரம்பிச்சேன் அந்த சாங்குக்கும் அந்த ஒரு ஃபீலுக்கும். எனக்கு அந்த படத்தில் அப்போ வந்து பாட்டுது நான் ஒரு பல வாட்டி என் பிளேலிஸ்ட்டில் கேட்டிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் வந்து அந்த மொமெண்ட்ல இட்ஸ் ஸ்பீச் என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா அப்படியே லீவ் பண்ணேன் அந்த பாட்டில். சரி, அங்கே இருக்க ஆளும் நம்மளோட அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எடிட்லாம் பண்ணாங்க. அந்த பாட்டு என்னோட எனர்ஜி லெவலுக்கு ட்ராப் ஆகவே விடவே இல்லை. என்னால் முடியவே இல்லை, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ஒரு மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த கேஸ்ல வந்தேன். நீங்க வந்ததே ஒரு வைப்ல தான். ஆமா, என்ன டிஃப்ரெண்டா நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன். என்ன டிஃப்ரெண்டா எனக்கே அது புதுசா இருந்தது. நான் அந்த ப்ரெசென்ட்ல நான் லீவ் பண்ணேன். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இருந்தேன்.
ஸோ அது ஒரு பயங்கரமான ஸ்விட்ச் எனக்கு. அது வாக் அவுட் சாங் நான் வாக் பண்ணி உள்ளே வந்தது, கேஜ்குள்ளே என்ட்ரு ஆக சொல்லி திஸ் இஸ் மை கிரவுண்டுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சது. எதுக்காக மறுபடியும் பண்ணுறோம், கண்டிப்பாக வின் பண்ண போகிறோம், வின் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு அந்த சாங்கும் சரி அந்த மூமெண்ட் கிடைச்சது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் ப்ரோ ஃபைட்டுக்கான விஷயங்கள்லாம் எம்எஃப்என் பண்ணாங்க. எனக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உங்கள் ஆப்ரேட் கொஞ்சம் நெக்கலாக பேசியிருப்பாரு. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் வந்து ஃபைட்டை வந்து 1 நிமிஷம் 1 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன், ஸோ இந்த வாட்டி நான் வந்து 2 மினிட்ஸில் முடிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் 3 மினிட்ஸ் முடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொன்னார், ஹிந்தியில் தான் சொன்னார். ஸோ உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் இது ஹிந்தியில் பேசுகிறான்றது மட்டும் புரிஞ்சுட்டே இருந்தது. அந்த 2 காட்டினார், அந்த நம்பர் சொன்ன உடனே சம்திங் நான் மேபி எனக்கு 2, 3ன்னு ஒன்று செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டா இல்லை 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் சொல்கிறானா என்னவோ சொல்கிறான், மேட்ச் எப்போ முடிப்பேன்ற மாதிரி தான் சொல்கிறான். சரி நம்ம கீழே இறங்கி போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் லைட்டாக சிரிச்சுட்டு நான் விட்டுட்டேன். ஓகே எனக்கு நம்ம என்ன பேசினா என்ன பண்ணால் நம்ம ரியாக்ஷன் பண்ணுறதால ரிங்குள்ளே பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கோலோட தான் நான் இருந்தேன். ஸோ அதுதான் இருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி தான் வார்த்தை விட்டுருக்கான். ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே இருக்கும், இதெல்லாம் இருக்கும், ட்ராஷ் டாக்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நம்ம ஆல்ரெடி எவ்வளோ யோசியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் அவன் நினச்சிருக்கான் அது முடிச்சிருவான்னு. அதையும் சொன்னாங்க 2 மினிட்ஸ்க்குள்ளே மேட்சை முடிச்சிருவேன் அப்படின்னும் போது அவர் மறுபடியும் கேட்டாராம், நீங்கள் முடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி 2 மினிட்ஸில் மேட்ச் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னா. 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல மேட்ச் முடிஞ்சிரும் அப்படின்னா நீ முடிச்சிருவியான்னு மறுபடியும் கேட்டாங்களா. ஸோ அதுதான் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். பட் அதான் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆஃப் பண்ணீங்க. ஃபேஸ் ஆஃப்லேயே உங்கள் ஆப்ரேட் கொஞ்சம் ஆட்டிடியூடாக வந்து சிரிச்சா எல்லாமே இருந்தது பண்ணா. ஸோ பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாயிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம், நம்ம வெளில எல்லாமே பேசலாம், வெளில எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் லைக் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிற ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான். நான் இங்கே நடிக்க ஒன்றும் வரல, சும்மா இது பண்ண கிரியேட் பண்ண ஒன்றும் வரல. ஐம் ஹியர் டு ஃபைட். அது அந்த ரிங்குள்ளே தான், அங்கே தான் என் டான்ஸு, என் பர்ஃபார்மன்ஸு, என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நான் முடிச்சுட்டு அது எல்லாமே நாங்கள் பண்ணேன். ஸோ எங்கே பண்ணணுமோ எங்கே வேலைட்டு இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரெஸ்லையும் கான்ஃபரன்ஸ்லேயும் அதானே சொல்லியிருந்தீங்க, 2-3 லைன் தான் பேசியிருப்பீங்க. ஃபைனல் லைனாக வந்து யூ சீ இட் இந்த கேஸ் அந்த மாதிரி சொன்னீங்க. ஆமாம். ஸோ ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் சொன்னாங்க. பட் அது உங்கள் மைண்டில் எங்கேயாவது உட்கார்ந்து இருந்ததா இந்த மாதிரி நீ என்ன 2 மினிட்ஸ்? ஆக்சுவலாக ஓகே மேட்சே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் தைரியமாக சொல்லலாம். என்னை வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன ஃபினிஷர். நான் உள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே வச்சு அடிக்கணுன்றது தான் நான் பார்ப்பேன். கேம் பிளான் என்னவா இருந்ததுன்னா ஏர்லி ரவுண்டில் வேணாம், லேட்டர் ரவுண்டில் முடிச்சுக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அனலைஸ் பண்ணி விளையாடுவோம். ஏர்லி ரவுண்ட்ஸில் 2 பேருமே 100% இருப்போம். ஸோ கிளாஷ் ஆனால் தெர் மேபி 50-50 சான்ஸ் 2 பேரில் யார் வேணால் நாக் ஆகிறதுக்கு. ஆனால் பார்த்தா லேட்டர் ரவுண்ட்ஸில் என்னை விட அவர் கொஞ்சம் ஸ்டாமினா டவுன் ஆகும், சம்திங் ஃபெட்டிக் ஆகிடு வரும்ன்ற எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால் லேட்டர் ரவுண்ட்ஸில் எனக்கு ஈஸியாக அவரை நாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அங்கே எனக்கு விசிபிளாக இருக்குன்றது எங்கள் டீம் நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் லேட்டர் ரவுண்ட்ஸில் போகலான்னு என் கையை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அதான் இருந்தது. ஸோ நான் ரொம்ப இருந்தேன். சரி பட் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சான்ஸ் கிடச்சா நான் ஏறிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தோம். பட் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இதெல்லாம் சொன்ன உடனே கோச்சு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஏறிடலாண்டா அப்படியே ஷார்ட் ஆயிடுச்சு, உடஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே நான் நானே 50-50 இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சான்ஸ் கிடச்சா நான் ஏறிடுவேன். கோச் இந்த பர்மிஷன் கேட்டு தான் நான் வச்சுருந்தேன். அவரே வந்து ஓகேடா ஏதோ 2 மினிட்ஸில் முடிப்பேன்றான், ஃபர்ஸ்ட் நாள் நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே 200% நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா நான் எடுத்த ஒன்று இல்லை ஆஃப்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் டெக்னிக்கலாக அந்த மேட்ச்சை கொண்டு போகணும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கப்பல் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டேன். அவன் ரீச்சு, ஸ்பீடு, டைமிங்கு, அவன் ஸ்டெப்பின் எல்லாம் நான் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணோம், ஷார்ட்டை மிஸ் பண்ணுறக்கூடாது, கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அந்த ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் நான் நினச்சதை விட அது சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் நினச்சது வேறு மாதிரி முடிக்கணுன்றது. பட் எவ்ரி வின் இஸ் அ வின். அதனால நான் எந்த வாய்ப்பும் நான் விடுற மாதிரி இல்லை. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க கேம் பிளான்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பண்ணிக்கலாம்னு ஒரு சின்ன ஷிஃப்ட் நாங்கள் உள்ள அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். உங்கள் ஆப்போனன்ட் ஒரு ப்ரெஷரில் இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? 2 மினிட்ஸ் எல்லாம் வாய விட்டோம், ஸோ ஏறி ஆகணும். ஆமாம் யோசிக்கிறீங்களா? வாய் விட்டும் ஏறி ஆகணுன்ற ப்ரெஷர் இருந்துதான் கேட்டால் பொதுவாகவே ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியான ப்ரெஷரில் இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் அவனை ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்கணும். மற்ற டைமில் நான் மெயினாக வேறு ஃப்ளோர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் போன முதல் டேவே நாங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் ஆச்சு. நான் அவனை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அமைச்சரை நாங்கள் பார்த்துருக்கேன், நான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அவன் ஞாபகம் இருக்கா என்னன்றது தெரியல. ஸோ அதனால் அவன் வந்தான், நானும் தலையாட்டினேன். ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அந்த ஒரு நாடிங் ஹெட்லேருந்து தான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஐயிலே போயிட்டு இருந்தது.
எல்லாமே ஓகே, வெயிட்லாம் மேட் பண்ணியாச்சு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் வாய் விட்டதும் கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணுறதோ. பட் ஆனால் அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவன் ஃபேஸில் நான் வந்து ஒரு பதட்டமோ ஒரு மாதிரி ஒரு நோட் பண்ணிட்டு தான் ஒரு லூப்பில் மைண்டில் இருந்தான். ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ்டாக ஒரு மாதிரி க்ளீனாக, இல்லை நான் அவனை அடிச்சிருவேன். அவன் பேசின பேச்சு மற்ற டைம்ல இல்லை, பேசின அப்போ இருந்த சொல்லலாம். ஆமா, அந்த மொமெண்ட்ல அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் பேசணும்னு கட்டாயத்தினால பேசி ஒரு மாதிரி இது பண்ணியிருக்கேன். தவிர மற்ற டைம்லாம் நான் பார்த்த வரைக்கும் தெரியல. ஏன்னா 2 மணி நேரம் நான் ஒரே பஃபெட்டில் தான் சாப்பிட்டோம். நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா இங்கே தான் உட்காந்து, இப்போ உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருந்தான். எனக்கு முன்னாடி கோச் இருக்காரு, அவன் என்ன பார்க்குறான்றது எனக்கு தெரியும். நானா மெயின்டைன் பண்ணிக்கிறேன், என் வேலை மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். சாப்பிடணும் கோச் கிட்ட பேசிட்டே இருந்தேன். ஆனால் அப்பப்போ லைட்டாக கிளான்ஸ் போகுது இல்லை, அப்பெல்லாம் பார்க்க சொல்ல அவன் ஃபேஸில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்தது, பதட்டம் எல்லாமே. மேபி அவனால வெயிட் கட் பண்ண முடியலன்ற ஒரு இது வேற இருந்தது அவனுக்கு. ஸோ அதனால ஒரு பயத்துலையோ தயக்கத்திலையோ இருந்தானான்றது தெரியல. பட் எனக்கு எப்பயுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவும் பதட்டமாகவும் ப்ரெஷர்ல தான் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேட்ச் உள்ள வரும்போதும் சரி, எனக்கு பயங்கர ஸ்விட்ச் ஆச்சு எனக்கு அந்த மியூசிக்னால. அவன் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணான். பட் நான் ரிங்க்ல ஏறும்போதெல்லாம் பார்த்துனே தான், அங்கேருந்தே பார்த்துட்டேன். ஸ்க்ரீன்ல நல்லா பெருசாக வச்சிருந்தாங்க. அவன் ஃபேஸ்ல நல்லாவே ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சது எனக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ ஃபைட் ஆரம்பிச்சது உங்கள் ஆப்போனன்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தார், கிக்ஸ் லேண்ட் பண்ண ஆரம்பிச்சார், பாடி கிக்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே நல்லாவே ஆச்சு. அண்ட் தென் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரேஞ்சு டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் ஒன்று லேண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் லேண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன யோசிச்சிங்க? ஆப்போனன்ட் உடனே ஒரு டிஃபென்சிவ்லி ஒரு டேக் டவுனுக்கு ஷூட் பண்ணி டேக் டவுன் எடுத்துட்டாரு. ஸோ அந்த மொமெண்ட், அந்த டேக் டவுன் எடுத்த உடனே எப்படி ஃபீல் ஆச்சு? ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நீ வந்து ப்ரீ இன்டர்வியூவில் கேட்டுருந்தேன், ப்ரீ ஃபைட் இன்டர்வியூவில் கிராப்லிங் பற்றி, க்ரௌடோட ஃபீலு லைட்லாம் வந்தா அவங்களுக்கு எப்படி ப்ரெஷர் ஆகுமா? எனக்கு ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன். நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, கிரீடு படத்துல ஹீரோக்கு முன்னாடி வில்ல வந்து இப்போ அடிக்க சொல்ல ஒரு லைட்டும் அவனுக்கு உலகமே பிளாங்க் அவுட் ஆகிட்டு எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு பிளாக் அவுட் ஆகல, அந்த ஸ்டேட்ல எப்பயும் தாண்டிட்டேன். பட் எனக்கு உண்மையிலேயே ஒரு சினிமாக்குள்ள ஒரு கேமராக்குள்ள இருந்த ஒரு ஃபீல், ஒரு ஃபோக்கஸ். ஆமா, அந்த லைட் வந்து இட்ஸ் நாட் டிஸ்டர்பிங் மை ஐ சைட்டு. பட் கீழே ஒயிட் பேக்ரவுண்டு ப்ளஸ் ஆப்பனன்ட் மட்டும் தனியாக ஒரு உருவம் இருக்கு. ரெஃப்ரி குட் ஆக்சுவலாக என்னோட பெரிஃபரல் வியூலேருந்து கொஞ்சம் வைடாக தான் வெளில தான் இருந்தார். எனக்கு வந்து அது வந்து சூப்பராகவே ஒரு மாதிரி பயங்கர ஜூம்டு எஃபெக்டாக இருந்தது. எனக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு 10 செகண்ட்ஸ் நாங்கள் ஸ்லோ ஸ்டார்டாக இருந்தேன். நான் உட்காந்து செம்மையா இருக்கு, அந்த கை வர்றது எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குது. நான் கேமரா மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ கம்மிங் டு திஸ் பாயிண்ட், நீ கேட்ட கொஸ்டின் ஏன்னா வந்து அந்த கிராஸ் படும்போது எஸ் நான் கப்புள் ஆஃப் ஷார்ட்ஸ் நான் அதான் டைமிங் ரேட்ஸ்லாம் பார்க்க சொல்ல என்ன ஸ்பீடு வரேன் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு முதல்ல ஒரு கிக் பாடி ஷாட் ஸ்லாப் கிக் பட்டுச்சு, நல்ல வேலை ஷின் கிக் பண்ணல, ஸ்லாப் கிக் பட்டுச்சு. ஸோ அது பட்டேன், அடுத்த கிக் அவன் வருவான்னு தெரியும், கம்ஃபர்டபுளாக பட்டுச்சு சொல்லிட்டு அடுத்த கிக் வந்தோடனே நான் பிளாக் வச்சுட்டு ஒரு 80% ஒரு கிராஸ் ஒன்று வச்சேன். என் ரீச்சை நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் இன் பண்ணி அடுத்த கிராஸ் ஃபுல்லாக வச்சுட்டேன். அவன் சின்ன போயிடுச்சு. அடுத்து கனெக்ட் பண்ண பார்த்தேன், கொஞ்சம் ஃபுட் ஒர்க்கு அவன் ஸ்டெப் நல்லாவே கொஞ்சம் மூவ் பண்ணால் மிஸ் ஆச்சு. 3 ஷாட் கிட்ட மிஸ் ஆச்சு ஹாஃபா. நான் ரெக்கவர் ஆகி கெட் பேக் போயிட்டு மறுபடியும் ஃபேக் போட்டு அடிக்கலாம் தான் பார்த்தேன். பட் அங்கே தான் அவன் பேனிக்ல ஒரு என்னோட பழைய மேட்ச் பார்த்துருப்பா, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், கிரவுண்டில் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சி அவன் டேக் டவுன் எடுத்தான். நீஸ் கீழே கிட்டத்தட்ட ஷின் இடத்துல அவன் பிடிச்சிட்டான். க்ளீன் டேக் டவுன், அங்கேருந்து அவன் டெவலப் பண்ணல. ஓகே, பட் நம்ம இந்த மாதிரி டேக் டவுன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றுலேருந்து ஒரு 4-5 கவுண்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதில் ஒன்று தான் நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணது. நான் உடனே அந்த டேக் டவுன் எடுத்தது தான் அவன் டெவலப் பண்ணனால தான் பிரச்சனை. நீங்கள் ஆர்என்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் 50-50 ஆர்என்சி தான், லெக்கோட பொசிஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் அவன் ஒரு கை என் லெக்குக்குள்ள ரேப் ஆயிருந்தது. அது ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஆர்என்சியில் ஒன் ஹேண்ட் உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக அலிஃபை ஆகிடும். இல்லைனா தான் உங்களுக்கு பாடியோட ஃபிகர் 4 நல்லாவே தேவைப்படும். எனக்கு அந்த ஒன் ஹேண்ட் ஆல்ரெடி அவன் என் காலை பிடிச்சதுனால எனக்கு ஒரு ஈஸியாகவே இருந்தது. ஸோ அதனால நான் அங்கேருந்தே ஓரளவு கண்ட்ரோல் வச்சுட்டு என்னோட ஹாஃப் ஃபிஸ்ட் கிரிப் வச்சு நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஸோ இது நான் ஆல்ரெடி 4C பண்ணது தான். டேக் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன்லாம் எண்ட் அப் ஆனால் எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணும், எது அது ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் கூட. ஆமாம், யூஸ்வலாக நான் அந்த இடத்துலலாம் போனால் அடிப்போம் டிஃபென்சிவ்லி ஒர்க் டிஃபென்சிவ்ல நான் பொதுவாக அந்த இடத்துல போனேன். அந்த இடத்துல ஒரு மாதிரி அடிக்கணும் தான் என்ன லாஸ்ட் டைமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுதான் என் டீம் அகைன் நான் தேங்க் பண்ணி ஆகணும். அவங்க இல்லை இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கேம் பிளான் டிவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பேக் அங்கே எங்களுக்கு ஒன்று க்ளீனாக உங்களுக்கு ஹேண்டும் உள்ள உள்ள போச்சு. நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஐயோ ஆங்கிள் இல்லையே, ஆங்கிள் மிஸ் ஆகிடும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைட்டுக்குள்ளே உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, ஃபைட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதெல்லாம் பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் MFN ஸ்டேஜ். ஸோ நீங்கள் இங்கேருந்து இப்போது ட்ராவல் பண்ணி நொய்டா போயிருக்கீங்க. ஸோ நொய்டாவில்
ஸோ எம்எஃப்என்ல அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணது, ஃபுட்டு, ஸோ அவங்க கல்ச்சர் அவங்க ஹேண்டில் பண்ணது, ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்திருப்பாங்க, கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எம்எஃப்என் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி கோச் இருந்தது? ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் லீக்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரோ பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் இந்தியாஸ் நம்பர் 1 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அவங்க பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரீஸ் ஹர்ப்டீன் மார்போர்டெல்லாம் வச்சு பண்ணுறாங்கன்னும் போது அவங்களோட லெவல்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயா பண்ணியிருந்தேன்னா அந்த கம்பேரிசனை சொல்லலாம். எனக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாட்சாக இருந்தது. எனக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட், எல்லா அக்காமடேஷன்ஸ் எல்லாமே அவங்க பே பண்ணி எல்லாமே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் இங்கே ஃப்ளைட் ஏரியா அங்கே ட்ராப் ஆனதுலேருந்து அங்கே கேப் வர வச்சு ஹோட்டல்லேருந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் ரூம் கொடுத்துட்டு எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்கா, ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக பார்த்து, ஈவன் வெயிட் கட்டுக்காக எங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி உப்பு போடாத பாயில்டு சிக்கன், பாயில்டு எக்ஸ் அண்ட் சால்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு டயட் ஃபைட்டருக்காக டயட் சொல்லியிருந்தாங்க. அது கொடுங்க கொடுத்தாங்க, எங்களுக்கு எடுத்த எக்ஸ்ட்ரா கிட்ட கொடுக்கும். ஸோ அதனால எவ்ரி திங் டேக்கன் கேர். மறுபடியும் இங்கேருந்து நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே டைம் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்களை ஒரு 10 minutes ஓகே லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாங்க, எங்கேயும் மூஞ்சி சொல்லிக்காமல் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஒரு சில இடத்துல இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாங்க. எனக்கு இந்த டைமிங் தான், இந்த டைமிங் சொன்னாங்களா, நாங்கள் அந்த டைமிங்கில் போகிறோம்மா, கரெக்டாக வேலையை முடிச்சோம், நாங்கள் கிளம்பி வந்து நின்றோம். அங்கே ஒரு கும்பலாக இருக்கிறது, ரொம்ப லைன் ஆக்குறது, அவங்க எதாவது பேசி அவங்கள வேலைக்கு எதாவது பண்ணி டைம் இல்லை அவங்க சைட்லேருந்து டிலே கொண்டு வந்து எங்களை தேவையில்லாமல் ஃபைட்டர், ஏன்னா ஆல்ரெடி வெயிட் கட் பண்ணணும், டயட், இந்த மாதிரி வெயிட் மேட்சோட ப்ரெஷர், ஃபைட்டோட ப்ரெஷர்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே ஃபைட்டரை பாதிக்கூடாது, ஃபைட்டர் டீமை பாதிக்கூடாதுன்னு அவங்க 110% வந்து ரொம்ப சாலிடாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்க இத்தனை ஃபைட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த லெவலில் இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேட்ச் கொண்டு போய் அங்கே ஃபைட்டர்ஸ்க்கு ரேப்பிங் முடிச்சிட்டாங்கன்னா அது கரெக்டான டிக்கு யார் யார் பண்ணிட்டு போனா, அந்த டேப் பண்ணிட்டாங்களா, ப்ரிப்பேராக இருக்காங்களா, கரெக்ட் டைமிங்க்கு என்ட்ரி உள்ளே போனோம், லாக்கர் ரூம்லேருந்து உள்ளே வந்துட்டா வெளில போகிறாது என்ன ரீசன், ஸோ அதெல்லாம் கரெக்டாக எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது, பட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் காமா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போயிருந்தேன். அது ஆச்சு அன் அமேச்சர், பட் இட்ஸ் அ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். நான் அங்கே பார்க்காத ஒரு சிஸ்டம், ஒரு இதை வந்து எனக்கு புரியுது. அங்கே வந்து நம்பர்ஸ் அதிகம், பட் இருந்தாலும் அவங்க நிறைய ஸ்டாஃப்ஸ் வச்சுருந்தாங்க, அங்கே அவங்க இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம். எனக்கு அதை விட இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக முடிச்சிருந்தாங்க. ஈவெண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பஃபெட்லாம் முடிஞ்சிடும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததே 11:30. எங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஃபைட்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும், அதுலேருந்தையும் குறைய எல்லாமே இருந்தது எங்களுக்கு. ஸோ இது எல்லாமே டைமு, டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு, வென்யூலேருந்து ஸ்டேடியம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் எங்கேயுமே சஃபர் பண்ணக்கூடாது, ஃபைட்டர்ஸ் பண்ண இந்த டீம்மேட்ஸு எல்லாருக்குமே பார்த்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எம்எஃப்என் வந்து ஏன் இந்த லெவலில் இருக்காங்கன்றது இதுலேயே உங்களுக்கு புரியும். ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எல்லா ஃபைட்டர்ஸ்க்கும் நான் அதான் சொல்லுவேன், எம்எஃப்என்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், நம்பி பண்ணலாம், நீங்கள் அப்படி பார்த்துக்கிறாங்க அவங்கள. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல், எவ்ரிதிங் டு த டாட் இருந்திருக்கு, எல்லாமே நோட் பண்ணி எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் லெவல் ப்ரொமோஷன் கூட கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ எம்எஃப்என் பற்றி பேசணும் கோச். ஸோ இப்போ எம்எஃப்என் ஃபைட் கார்டு உங்கள் ஃபைட்டை தவிர்த்து இன்னும் 12 ஃபைட்ஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? எஸ், என் ஃபைட்டுக்கு முன்னாடி ஃபைட் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன், நான் வாக் பண்ண சொல்லி. என் ஃபைட் முடிஞ்ச 2-3 ஃபைட்டை மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா மெயின் ஈவெண்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக உட்காந்து லாக்கர் ரூமில் பார்த்து தான் இருந்தேன். எல்லாமே நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக நல்லாவே ஸ்டாக் பண்ண மாதிரியே. என் கூட பார்த்தீங்கன்னா கனண்டர் சீரிஸ் 25ல் வின் பண்ண இன்னும் ஒரு 3 பேர் சண்டை போட்டிருந்தாங்க. அந்த உமன் பாக்ஸரில் அந்த ஷாலினி பாக்ஸர், அரிஜி, அமன், இந்த மாதிரி கனண்டர் சீரிஸ் என்னோட சேர்த்து ஒரு 4 ஃபைட்டர்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லாஸ், மற்றபடி எல்லா பசங்களும் நாங்கள் வின் ஆகிட்டோம். ஸோ எல்லாமே வச்சு, ஆமாம், நான் சப்மிஷன், மற்ற 2 பேருமே கேவ் வச்சு பசங்க 3 பேரும் வின்னு. ஸோ அது ஒரு நல்ல டெபியூ எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அந்த மேட்சஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபைட்டர்ஸ் வந்தாங்க, அவங்களும் சூப்பராக இருந்தது. பேக் டு பேக் போட்டாங்க, எல்போலாம் அடிச்சு மண்டை சத்தம் கேட்குது எங்களுக்கு, அடிக்கிற சத்தம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஈக்குவலி என்டர்டெய்னிங் மேட்சாக, ஒன் சைட் டாமினண்ட்டாக இல்லாமல் கரெக்டாக அது கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ ஓவரால் மேட்சப்ஸ் நல்லாவே இருந்தது. ஆல்சோ ஆஸ் அ ப்ராடக்டாக இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி லாங்காக இழுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே பிளான் 13 ஃபைட்ஸ் 4 ஹவர்ஸ்க்குள்ளன்றது சாலிட் ஒர்க். அது எக்ஸிக்யூஷனில் தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ எஸ், இப்போ எம்எஃப்என் பேசியாச்சு, உங்கள் ஃபைட் பற்றி பேசியாச்சு, உங்கள் மைண்ட் செட் எல்லாமே பேசியாச்சு. இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரு கொஸ்டின் தான், ஸோ ஃபைட் பண்ணிட்டோம், வின் எடுத்துட்டோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டோம், தமிழ் எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, வாட் இஸ் த கேலிபர் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாங்கள் எப்போ உங்களை நெக்ஸ்ட் பார்க்கலாம்?
வாட் நெக்ஸ்ட் ஃபார் மீ. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு அவங்க கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுன்னு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி 3 to 4 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 பண்ணாங்க. இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மே மந்த் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க, இயர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த இயர் எண்டில் இன்னொரு ஈவெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அகைன் எனக்கு அங்கே மேட்ச், ஏன்னா நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா வாட்டியும் எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம புஷ் பண்ண முடியாது. கொடுத்தா கரெக்டான மேட்சப்ஸ் அமைஞ்சிருக்கும் போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இயர் எண்டில் மறுபடியும் இன்னொரு மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்டாக வரப்போகுது. ப்ளஸ் MF1 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் அவங்க போடுவாங்க அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே பற்றி. இயர் எண்டில் மேபி கனடா சீரிஸ் வரும், நம்ம டீம் ரெடி பண்ணி கொண்டு போகணும். ஸோ மேபி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஈவெண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ பார்ப்போம், அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியல, ஏன்னா UFC நமக்கு தெரியும் மே மந்த்னா இந்த கார்டு, நவம்பர்னா இந்த கார்டுன்னு. ஸோ இங்கே சொல்ல முடியல. ஸோ இயர் எண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேட்ச் இருக்கலாம். ஓகே, ஸோ இயர் எண்டில் மேட்ச் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் நான் முக்கியமாக இப்போ ஒரு சின்ன தேங்க்யூ என் டீமுக்கு நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த வின் வந்து என்னோட ஒருத்தரோட வின் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ டீம் எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட ஹெட் கோச் மிஸ்டர் டி சந்தோஷ். ஸோ அவர்கிட்ட நான் ஆல்ரெடி ப்ரீ ஃபைட்டை பற்றி அவரை பற்றி எப்படி சொல்லியிருக்கோம். ஸோ நான் அவருக்கு தேங்க் பண்ணி ஆகணும். அந்த என்னோட ஒன் மோர் கோச் ப்ளஸ் ட்ரைனிங் பார்ட்னர் பிரபு அண்ணா. ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். என்னோட எல்லா ட்ரைனிங்க்கு மட்டும் இல்லை, பியாண்ட் ட்ரைனிங் என் பர்சனலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த இதெல்லாம் இல்லைன்னும் போது நான் சொல்லாமலே ஒரு சில விஷயங்கள் அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் என்ன ப்ராப்ளம் நான் அண்டர் கோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன வாண்டடாக கால் பண்ணி பேசி கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் என்னோட ட்ரைனிங் பார்ட்னர்ஸ், ஸ்பேரிங் பார்ட்னர்ஸ் ரோஹித், நவீன், வெற்றி, ப்ளஸ் கிளப்பில் இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அகைன் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் மை ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் நிக்கோலஸ். ஸோ சடனாக ஒரு ஷார்ட் டேர்ம் தான் அவங்ககிட்ட கொடுத்தேன். நான் மேட்ச் வந்துச்சு எப்படியா ரெடி பண்ண வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அந்த டைமில் என்ன சயின்டிஃபிக்காக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி என்ன லெவல் கொண்டு வர முடியுமோ அதை 100% கொடுத்தான். நம்மளும் பண்ணோம், பிளான் பண்ண மாதிரி வின் எடுத்தாச்சு. த வின் இஸ் ஃபார் ஆல். என்னோட ஸ்பெஷல் மென்ஷன் நீ சொல்லியிருந்த கிராப்லிங் டேக் டவுனில் வந்து எனக்கு ஒரு சின்ன கீ கொடுத்தாரு. பட் அது பயங்கரமாக அந்த மாதிரி நிறைய கீ கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் அது ஒன்று ஒர்க் ஆகிடுச்சு. என்னோட ரெஸ்லிங் கோச் கார்த்திக். ஸோ அவருக்கு நான் இங்கே தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேமில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது அண்ட் தென் மை ஸ்பான்சர்ஸ் உஸ்காஸ், ஸ்கார், அது மட்டும் இல்லாமல் நிறைய எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க எல்லாம் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் தென் மை சப்போர்ட்டர்ஸ் டாக்டர் மைத்ரி. ஸோ அவங்க டெல்லி வரைக்கும் வந்தாங்க. எமோஷ்னலாகவும் சரி, மேட்ச் முடிஞ்ச சில ஆஸ் அ டாக்டராகவும் எனக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் எல்லாமே பண்ணி நேற்று வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணி என்ன ஆச்சு எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் பேர் சொல்லாமல் எனக்கு நிறைய பேரோட சப்போர்ட் கிடச்சிருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு, ஃபேமிலி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். ஆல்சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் ஆமாம் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டை ப்ரொமோட் பண்ணது லேட்டாக தான் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஷேரிங் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ரீபோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க மெசேஜஸில் விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு அது ஒரு செகண்ட் பார்த்துடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நீ சொன்ன மாதிரியே தான் வந்து லாஸ்ட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரொமோஷனே ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் வீக் ஒரு 10 daysக்குள்ளே தான் எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம். ஒரு 2 weeks வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்க எங்களோட ஸ்டோரியை, என்னோட மேட்சை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்து ஸ்டோரி போட்டு ரீல் பண்ணி போஸ்ட் பண்ணி, சில பேர் இல்லை நான் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஆல் த பெஸ்ட், சில பேர் ஆக்சுவலாக வீடியோவே மேக் பண்ணி பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் நிறைய எனக்கு யாருனே தெரியாதவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணி வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, சூப்பர், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ண ஒரு சில பேருக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்க தேங்க்யூ. இதில் நேம் விட்டு போயிருந்தா அவங்க மன்னிச்சிடுங்க. சில பேரோட நேம் எங்களுக்கு பர்சனலாக தெரியல. ஸோ அது எல்லாத்தையும் காமனாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேன் வித் ADHD முத்து மதன். ஸோ அவருக்கு தேங்க்யூ. நீங்கள் வீடியோ போட்டிங்க, உங்களை பார்த்து உங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு க்ளீனாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம பாய் JD டாக்ஸ், ஸோ அவரும் போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் மை ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்டாக நல்ல நல்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு மிஸ்டர் டானி ஃப்ரம் OMR பிரான்ச்சு. ஸோ தேங்க்ஸ்டா.
அண்ட் தென் வணக்கம் மக்கான்னு ஒரு பேஜ், அவரோட பேர் எங்களுக்கு தெரியல, ஸோ அவரோட பேஜ் சொல்ற வணக்கம் மக்கான்னு அவரும் நல்லாவே எடுத்து போட்டிருந்தாரு. எங்களுக்கு இங்கே ரேடாரில் ஒரு புதுசாக இருந்தார், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் தென் போஸ்ட்டில் சில மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில பேர் எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக நம்ம ரகுல்ஸ் பிரதர், ஸோ அவர் எடுத்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி, நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்க, டக்குன்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, முடிஞ்சிருச்சு மாட்டிக்கிச்சு எல்லாமே, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பையன் ரீல் எடுத்து போட்டிருந்தான், அந்த வீடியோ மேட்டரில் அவன் போட்ட பாட்டு வந்து வெறித்தனமான ஹைப் ஆயிடுச்சு. மிஸ்டர் கால்பந்து சிஎஃப்எக்ஸ், அவர் பேர் தெரியல, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் ஒரு சில பேர் டேட் பாட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் ஓவரால் நம்ம தமிழ் MMA கம்யூனிட்டி ப்ளஸ் எங்களோட ஆர்ட் ஆஃப் ஃபைட்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க பசங்க வெறித்தனமாக இருந்தானுங்க, அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ஒரு சில பேர் மிஸ் பண்ணியிருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கிட்ட இல்லை, நிறைய சேட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான், ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் அனிமேலேருந்து சொல்கிறேனே, இங்கே நீங்கள் சாஸ்கே நருட்டோ எடுத்துக்கோங்க, சாஸ்கே நருட்டோ, நம்ம ஆள் நருட்டோ கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண சொல்ல நிறைய பேரோட சப்போர்ட் வந்தது, சாஸ்கேகா வந்தால் மட்டும்தான் இருந்தான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து மேட்ச்க்கு முன்னாடியும் சரி மேட்ச்சுக்கு அப்புறமும் சரி, நான் என்னோட வெற்றியை வந்து நான் என்னோட வெற்றியாக மட்டும் பார்க்கலன்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து உண்மையிலேயே நீங்கள் உண்மைன்றது வந்து நிரூபிச்சிருக்கேன். நிறைய பேரோட சப்போர்ட், ஏன்னா நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்து, நீங்கள் வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப, நாங்கள் வின் பண்ண மாதிரி இருந்ததுன்னுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, மெசேஜ் பண்ணாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து நான் அதை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதை நான் மறுபடியும் நிறைய பேரும் எதிர்பார்க்குறேன். அடுத்தடுத்த மேட்சஸாக வரும்போது உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சொல்லணும். இந்த சப்போர்ட் எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலா இல்லை, நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. தப்பா ஆக்சுவலா நான் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஆனா அதுவும் மீறி தான் பயங்கரமான ஒரு சப்போர்ட். அண்ட் தென் ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம கணேஷ் ராஜ், அவரை நான் அங்கே பார்த்தேன். ஸோ அவரும் வந்து நல்லா பண்ணுங்க எல்லாமே விஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு சொல்லணும். சபரீஷ், என்னோட நம்ம தமிழ் MMA பண்ணுற பசங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 பேர் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அதான் மறந்துட்டேன் சொல்லும்போது. அங்கே நான் பார்த்தேன் கணேஷ், உனக்கு நான் சொல்லலை, இப்போதான் ஞாபகம் இருந்தது. நானும் அவங்க ஸ்டோரியில் பார்த்தேன், ப்ரெடிக்ஷன் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவரும் வந்து ஸோ குட், அவரோட சப்போர்ட்டும் இருந்தது. அங்கே என்னன்னா யாருமே வந்து இப்போ நாங்கள் வேறு கிளப்னாலும் இதுனாலும் அதில் எதுவுமே பார்க்கவே இல்லை. நல்லா பண்ணுங்க, ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஸோ எல்லாமே பேசியிருந்தோம். ஸோ அதுதான் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். ஒரு மாதிரி எனக்கு இப்போ உங்கள் ஃபைட் வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு மாதிரி எல்லாரும் யூனிஃபைட் ஆயிட்டாங்க. எனக்கும் அதான், இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு சப்போர்ட், நம்ம அது என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் சோசியல் மீடியா பெருசா போடல, பப்ளிஷ் பண்ணல அப்படின்றதுனால அது மாதிரியும் தோணுது. நம்ம இது வரைக்கும் சோலோவா பண்ணேன், பட் இந்த டைம் தான் ஒரு மாதிரி குரூப்பா எல்லாரும் ஒன்னா வந்து அது ஒரு மாதிரி ஹம்பிளிங்கா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆக்சுவலா இவ்வளவு சப்போர்ட் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு வின்னா தான் இருந்தது. ஒரு சில பேர் எனக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணாங்க, மேட்ச்சுக்கு முன்னாடி இவங்க கால் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப இப்போ எனக்கு இவங்கெல்லாம் தெரியாது, போஸ்ட் போடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள். ஓகேவா, எப்படா இருக்கு உனக்கு, மேட்ச் பத்தி பயம்லாம் இருக்கா? ஏன்னா ஓகேடா, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நீ எப்படா இப்போ ஃபேமிலியில சொல்றாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, எனக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் ஒரு மாதிரி, மேட்ச் எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் சொல்றாங்க, அவங்க எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஸோ அதான் அவங்களோட மேட்சாவே அதை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணி நான் வின் பண்ணதை வந்து அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் we are doing something good and we are fighting for not for ourselves. நமக்காக மட்டும் நம்ம சண்டை போடல, நம்ம ஹோல் கம்யூனிட்டிக்காகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி சண்டை போடணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எஸ், ஸோ ஓகே கோச், என் சார்பாகவும் நான் வந்து அந்த நாம கவிக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும். 80 ஒர்க்லாம் வந்தா பாக்குறா, கரெக்டா மறுநாள் ஒன்று போட்டா பாருங்க எடிட், எல்லாரும் அதான் திரிச்சிட்டாங்க, பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. நான் செட் பண்ணிட்டேன் கோச், நான் அப்பயே ஃபைட் முடிஞ்சுதா எனக்கு அந்த டைலாக் டக்குன்னு ஞாபகம் வந்தது. நான் ஒரு இது வீடியோல பார்த்தேன், சரி ஓகே இதான் பண்றோம் நான் செட் ஆயிட்டேன். நானே அதை பார்க்கல, நான் எல்லாரும் பார்த்துட்டு எடிட் எப்படா பண்ணேன், நான் பண்றதே இல்லையே, நான் கிடையாது, அவ்வளோ கிடையாது, நான் அப்பதான் நான் எடுத்து பார்த்தேன். ஸோ கவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, என் சார்பாகவும் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம MMA கம்யூனிட்டி அண்ட் AF வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க பசங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்மளும் பார்ட் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு மோட்டிவேஷனாவே நல்லாவே ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்றது. ஆமாம். ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ். அதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாங் லிஸ்ட் ஆஃப் தேங்க்யூஸ்.